இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குளத்துல தண்ணி எவ்வளவுதான் சுத்தமா தெரிஞ்சாலும் கரையில இருக்கிற சேரை பார்த்தா நமக்கு இறங்கணும்னு தோணாது. வேண்டாம் சாரதா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம பேசுற 4 வார்த்தையாவது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற வார்த்தைகளா பேசணும். நமக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இன்னும் இருக்கா என்ன? நாம பேசினா கண்டிப்பா இருக்கும் சாரதா. ஒவ்வொரு கல்யாண நாள் அன்னைக்கு எனக்கு பிடிக்கும்னு மஞ்சள் கலர் புடவையை தான் நீ கட்டுவ. இன்னைக்கும் அந்த கலர் புடவையை தான் கட்டியிருக்கியா? இல்ல, நான் இப்ப மஞ்சள் புடவை கட்டல, வேற ஒரு புடவை தான் கட்டியிருக்கேன். அந்த கலர் புடவையை கட்டுறதை விட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. எனக்கு பிடிக்கும்னு நீ குலாப் ஜாமுன்லாம் பண்ணுவல, அட்லீஸ்ட் நீ அதையாவது பண்ணிருக்கியா? குலாப் ஜாமுனா யாருக்காக பண்ணிட்டு இருந்தனோ அவங்களே இல்லாத போது அத பண்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்குங்க? சில நினைவுகளை நாம மறக்கணும்னா சில பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல சாரதா. அட்லீஸ்ட் இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண நாள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாண நாள் வாழ்த்துக்களாவது சொல்லிக்கலாமா? சாரதா, உனக்கு கல்யாண நாள் என்ன ஆச்சு? ஐயோ, என்னடா ஆச்சு? முதல்ல உட்காரு. ஐயோ, என்னாச்சுங்க? ரத்தம் வருது. என்னடா ஆச்சு? சாரி கேபி, நீ கதவுல கை வச்சிட்டு இருந்ததை நான் பார்க்கல. அது கூட பார்க்கலனா எப்படிமா? இங்க பாரு, ரத்தம் எப்படி வந்துகிட்டு இருக்குன்னு. அதனாலதான் கேபி, எது பண்ணாலும் முன்ன பின்ன பார்த்து பண்ணணும். அப்படி ஒரு பார்வை எனக்கு இருந்திருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறேன்? அப்புறமா பேசிக்கலாம். அடிபட்டு ரத்தம் வருது, நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. எதுக்கு மீரா? என்னடா எதுக்குன்னு கேக்குற? கை நசிங்கிடுச்சு பாரு. டாக்டர் கிட்ட போலாம். எழுந்திரு முதல்ல. ப்ளீஸ் வாங்க வாங்க வாங்க. பாத்து வாங்க, பாத்து வாங்க. நீங்க எதுக்கு வீட்ல இருங்க, காவலுக்கு. அவர் இப்படி பழி தாங்க முடியாம கத்துறாருன்னா கண்டிப்பா ஏதோ மோசமா நடந்திருக்கு. ஒன்னும் ஆகாது ஆண்டி. இல்ல, அவரு என் கண்ணால பார்த்து அவருக்கு என்ன ஆயிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. இப்போ எங்க போயிருப்பாங்க ஆண்டி? என்ன ஆனாலும் ஃபேமிலி டாக்டர் தான் பாப்பாங்க. அங்கே நம்ம போலாம். வா பூமி. ஆனா ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? அபூர்வாவும் மீராவும் இங்கதான் இருக்காங்க. அந்த அபூர்வா மட்டும் என்ன பார்த்துட்டான்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. அவங்களுக்கு போய் பயப்படுறீங்க? அவ எப்பேற்பட்டவன நீ அவங்க வீட்டுக்கு போகும்போது நீயே பார்த்திருப்பல்லம்மா. அன்னைக்கு உங்க பையன் மட்டும் வராம இருந்திருந்தா நான் இப்பேற்பட்டவன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அந்த அம்மாவை நான் பாத்துக்கிறேன்.
நீங்க வாங்க. வேண்டாம்மா. அவருக்கு என்ன ஆச்சோ, எப்படி இருக்காரோ தெரியல. நான் பயந்த மாதிரியே ஏதோ நடந்திருக்கு. இப்ப அவகிட்ட நான் சண்டை போட்டுட்டு இருந்தா அவரை என்னால பார்க்க முடியாது. அந்த அம்மாவை பாத்தீங்க ஆண்டி, நீங்க இப்படி பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன். நீங்க வாங்க. நான் பயப்படுறது அவளுக்காக இல்ல. அவரை பார்க்கிற வாய்ப்பு எங்க நழுவி போயிடுமோன்னு பயமா இருக்கு. அவரை பார்க்காம நான் வீட்டுக்கு போனாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அந்த அம்மா இருந்தா உங்களால அங்கிள பார்க்க முடியாது, அவ்வளவுதானே? ஆண்டி, நீங்க உள்ள போங்க, நான் வெளியிலே வெயிட் பண்றேன். அங்கிள் கிட்ட போய் பேசுங்க. சரதா, நீ எதுக்கு இங்க வந்த? மீராவும் அவங்களும் வெளியே இருக்காங்க. உன்னை அவங்க பார்த்தா? போன்ல நீங்க கத்துனத கேட்டப்பவே நினைச்சேன் ஏதோ நடந்திருக்குன்னு. என்னங்க இவ்ளோ பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு? சாரதா, இந்த காயம் ஏற்பட்டப்போ நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ஆனா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நீயே என்கிட்ட வந்து இப்படி பேசுறத பார்க்கும்போது இந்த காயம் ஏற்பட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.